ஹலோ காய்ஸ், இத்தனை நாளாக ட்ராமா போடாததுக்கு சாரி. ஏன்னா நான் போட்டுட்டு இருந்த ஜாப்பனீஸ் பிஎல் ட்ராமாவில் ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. ஸோ 1 வீக் எனக்கு பெனால்ட்டி கொடுத்து எந்த ட்ராமாவும் போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணிடலாமா? போன எபிசோடில் இந்த டக்காயை நம்ம ஷூவை கூட்டிகிட்டு வந்து உனக்கும் எனக்கு என்ன தான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்னையே முறைச்சிட்டே இருக்கன்ட்டு ஏதோ என்கொயரி பண்ணுற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. அந்த டைமில் தான் நாமளே அசர்ற மாதிரி ஒரு சீனை வச்சாங்களே. நம்ம ஷூ தான் அப்படியே டக்குன்ட்டு டக்கோயை பிடிச்சி ஒரு கிஸ் அடிச்சிருப்பானே. அதுலேருந்து திரும்பவும் காட்டுறாங்க. இந்த டக்கா என்னன்னா ஷூ கிஸ் அடித்தவொடனே ஐயோன்னு ஒரு சவுண்டு. அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களாம் திரும்பி பார்க்குறேன், ஏன் வெளியே போயிட்டுருக்கவங்க கூட திரும்பி பார்க்குறாங்க. டொக்கோயெல்லாம் அப்படியே கதறான், கீழே விழுந்து, டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷூவுமே இப்போ நடந்துச்சே அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, அப்படியே திருன்னு முழிச்சிட்டே இருக்கான். நீ பேயா, உனக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருச்சா, ஐயோ அப்படின்ட்டு அங்கேருந்து திரும்ப ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஓடி வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்க, கூட இருக்கக்குள்ள அந்த பொண்ணு ஓடி வந்து, ஏன்டா இந்த மாதிரி சவுண்டு விட்ட, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு டக்கோயுமே, அதான் அந்த பூச்சி, அதான் அந்த 2 காலில் நடக்குமே உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு, அந்த பூச்சி அப்படின்ட்டு என்னமோ வாயில் வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க. அந்த பொண்ணுமே, எது நம்ம ஆஃபீஸில் பூச்சியா, அது 2 காலில் ஒரு பூச்சியா, அப்படி என்னடா இருக்குன்ட்டு அந்த பிள்ளையோ என்னன்னு புரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ அந்த பள்ளியா வந்துட்டா நம்ம ஷூ, எது பூச்சியா அப்படின்னு கேட்க, அவனை பார்த்ததுமே நம்ம டொக்கையும் அப்படியே பம்புறான். எங்கே திரும்ப வந்து எதையாவது பண்ணிட போகிறானோன்ட்டு அந்த ஷூவுமே சொல்கிறான், எது பூச்சியா, அப்போனா அது பூச்சியா அப்படின்னு கேட்க, அங்கே இருந்த பொண்ணுமே, அது போய் நான் அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போக, அப்போ ஷூவுமே பக்கத்தில் வரானா, ஐயோ வரானே அப்படின்ட்டு தடுமாறி பக்கத்தில் இருக்கலாம் தள்ளி விட்டுட்டு இருக்க. நம்ம ஷூ தான் வந்து நம்ம டக்கோயை பிடிக்கிறான். ஏன்னா கீழே விழுகிற மாதிரி போயிருப்பானா, அவன் பிடிக்க அப்படியே பக்கத்தில் வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஷூவோட கண்ணில் என்னமோ காதல் தான் தெரியுது, ஆனால் நம்ம டக்கோயோட கண்ணில் ஒரு மரண பீதி தெரியுது. டக்கோயெல்லாம் லைட்டாக தள்ளி போய், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை நீ இப்போ பேசிகிட்டு இருந்தல அந்த பூச்சி, அது என்ன வகையான பூச்சின்னு கேட்க தான் வந்தேன் பக்கத்தில் அப்படின்னு ஷூவுமே சொல்ல, அதுக்கு டொக்கோயுமே அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கானா. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், வேறு ஏதாவது எக்ஸ்கியூஸ் இருந்தால் மட்டும் என்கிட்ட இதை பற்றி பேசு, இனிமேல் இது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாது அப்படின்ட்டு ஷூ அங்கேருந்து போக, அவன் போனதுக்கப்புறம் முறைக்கிறது தானே எனக்கு வேலையாக போச்சு, அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இவனை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாதுன்ட்டு பின்னாடியே போய், ஏ ஷூ நில்லு, உன்கிட்ட ஒன்று கேட்கணும், இந்த மாதிரி இப்போ ஏன் பண்ண, ஏதாவது ப்ராங்க் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஷூவுமே பார்த்து முறைச்சிட்டு இவன்கிட்ட பேச லாய்க்கில்ல அப்படின்ட்டு போயிட்டே இருக்கானா. திரும்பவுமே இவன் பின்னாடியே போய், நில்லு, ஏன் தான் இது மாதிரி பண்ண, உன்ன மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான பையன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, என்ன ப்ராங்க் தானே பண்ண அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஷூவுமே, நான் பண்ணது ஒரு காமனான விஷயம்தான், மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ணு, நான் ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் உன்னை கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரே ஒரு ரீசனா, அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு மண்டையை பிச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா டொக்கோயுமே நடந்து வந்துக்கிட்டே, இவன் எதுக்கு நம்மளை கிஸ் பண்ணா, ஏன் நம்மளை கிஸ் பண்ணா அப்படின்ட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது, இந்த தாத்தாவோட பேத்தி ஒருத்தி இருந்தால அருணா, அவள் கரெக்டாக வந்து, ஓ வாட் அ கோஇன்சிடென்ட், நம்ம 2 பேரும் திரும்பவும் செஞ்சிட்டோம்ல அப்படின்னு சொல்ல, இவன் தான் அவளை ஏற்கனவே பார்த்து வலிஞ்சிட்டு கிடந்தால, இவனுமே, நான் இங்கே உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைன்ட்டு இவனு ஈன்னு பல்ல காட்டிட்டு கிடக்க. அதில் வேற நான் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், அப்படியே கால்நடையாக 2 பேரும் நடந்து போகலாமான்ட்டு வாலண்டியரியாக கூப்பிட்டு, இவனுமே அதுக்கு எதுவுமே சொல்லாமல் வாங்களே போகலான்ட்டு நடந்து போயிட்டே பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ இவளுமே ஸ்டார்ட் பண்ணுறா, போன தடவை அந்த மாதிரி உங்களை நான் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, என் தாத்தா கிட்ட போய் சொன்னேன், அவர் தான் சொன்னார் ஏதாவது கேஸ் விஷயமா பேசிட்டு பாரு, நீ இந்த மாதிரிலாம் ஆஃபீஸில் போய் பேசக்கூடாது சரியான்னு சொன்னார், ஸோ நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது தானே, சாரி அப்படின்னு அவளே கேட்க, அதுக்கு டொக்கோயுமே, இல்லைங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் இதுமாரி நடக்காது அப்படின்னு சொல்ல, இவளே அவனோட கான்டாக்ட் நம்பரை வாங்கிக்கிறாளா. இவனுக்கு கொடுக்க மனசு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே தான் அந்த நம்பரை கொடுக்குறான். அந்த நேரம் பார்த்து இவன் கூட ஒர்க் பண்ணுறவர் போல இருக்குது, என்னடா நடக்குது, சரி பேசு நம்ம பாரில் மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு அங்கேருந்து போக, இவனுமே பின்னாடியே அப்புறமா மீட் பண்ணலாங்கன்ட்டு அவர் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கான். அவர் வந்தவருமே, என்னடா நடக்குது 2 பேருக்குள்ளேயும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டொக்காயுமே, அதை நான் அப்புறமா சொல்கிறேன்ட்டு என்னமோ அவளை கழட்டி விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணால், இருந்தாலுமே ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கேட்டு ஷேர் பண்ணிக்கிச்சுலன்ட்டு அந்த நம்பரையே பார்த்து ஈன்ட்டு பாரில் உட்காந்து சிரிச்சிட்டே இருக்க, அதில் வேற அந்த பொண்ணோட மூஞ்சிலாம் இவனுக்கு வந்துட்டு போகுது. பரவாயில்லையே, ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட பேசுதேன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, இப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இவனை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு கிடைச்சிருச்சா, இந்த வயசில் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டான்ட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்களா. அப்போ இவன் வேற கொஞ்சம் கெத்து காட்டணும்ல, இருக்கலாம் ஒரு வேளை ஃப்யூச்சரில் கூட அவள் கேர்ள் ஃப்ரெண்டாக ஆகலாம், அதுக்கு மேலேயும் ஆகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கெத்து காட்டிகிட்டு இருக்க. அப்போ அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவர் ஒரு டிஷ்ஷு வந்து வைக்கிறாரு, அந்த இறால என்னமோ ஃப்ரை பண்ணி மாதிரி வைக்கிறாரு, அதுக்கு பேர் கிஷுவாமா.
பேர் சொல்லாமல் இருந்தால் கூட இவன் சாப்பிட்டுப்பா போல இருக்கு. அந்த பேரை கேட்டவுடனே நம்ம ஷூ வந்து இவனை கிஸ் பண்ணா இல்லையா, அந்த டிஷ்ஷு பேர் கிஷுவாமா. ஸோ அவன் கிஸ் பண்ணவுடனே அவனுக்கு இந்த ஞாபகம் வந்துருச்சு. உடனே அந்த ஞாபகம் வந்ததும் திரும்பவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த பைத்தியக்கார பையன் ஏன் காலையில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்ட்டு அதையே நினச்சிட்டு இருக்க. இதையெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு இந்த ரெஸ்டாரண்ட்காரரு. அப்படியே கட் பண்ணா ஆஃபீஸில் ஏதோ திருட்டு கேஸ் போல இருக்குது. வந்தவனை நல்லபடியாக பேசி திரும்பவும் அனுப்பிட்டான். அதாவது யாருக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, ஜெயிலெல்லாம் வரக்கூடாது, ஏன்னா நல்லவன் அப்படின்ற மாதிரி பேசி இவனையே அனுப்பிட்டானா. அப்படியே இவனோட டெஸ்க் சைடு வந்து பார்த்தா ஒரு மூட்டையில் வந்து சாப்பாடு கட்டி வச்சிருக்குது. யாருன்னா இந்த அருணா தான். அதில் வேற எழுதியிருக்கு, நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு எழுதியிருக்குதா. அதை பார்த்தவொடனே இவனுக்கு அப்படியே காதல் உள்ள மலருது போல இருக்குது. அதை அப்படியே ஈன்னு சிரிச்சுக்கிட்டே எடுத்து பார்க்க உள்ள கலர் கலராக ஃபுட்டு வச்சிருக்கா. இதை உடனே சுற்றி இருக்கவங்க அந்த ஆஃபீஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் சுற்றி பார்த்துட்டு பாரா காதல் மலருது போல இருக்குதே, அது மட்டும் இல்லாமல் டொக்கோய் ஹசூக்கின்ட்டு உன்னோட ஃபுல் நேமே எழுதியிருக்காளே அப்படின்னு கேட்க இவனுக்குமே சந்தேகம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, அதான் பக்கத்தில் இருப்பாள் அந்த பொண்ணுக்கிட்ட, என் பேர் ஏதாவது அவகிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, ஐயோ நான் ஏன் உன் பேரை சொல்லணும், நீ ஏதாவது சொன்னியாடா அப்படின்னு அவளுமே கேட்க இவனுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. என்னோட ஃபுல் நேம் எப்படி இவளுக்கு தெரியும், ஆஃபீஸில் இருக்கிறவங்க தானே தெரியும்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஷூவுமே பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். சாப்பாடுலாம் வருது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறான்ட்டு அவன் முறைக்கிறானா இல்லை என்ன விஷயத்துக்கு முறைக்கிறான்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அப்படியே கட் பண்ணால் டொக்காய் வீட்டுக்கு வந்ததுமே மழை பெய்யுதே அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பால்கனிலேருந்து எடுக்க போகும்போது அவன் கால் கடியில் ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம். என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆமை. அது சும்மா நிற்காம அவன் கால் மேலே கரெக்டாக ஏற போக ஒரு கத்து. அவன் கத்துறதை கேட்டுட்டு கமிச்சி நீ இங்கே தான் இருக்கியான்ட்டு எட்டி பார்க்குறான் நம்ம ஷூ. அவன் வளர்க்குற ஒரு ஆமை தான் போல இருக்குது. எது கமிச்சியா, கிமிச்சி கேள்விப்பட்டிருக்க, அதனோட கமிச்சி அப்படின்னு கேட்க அந்த ஆமை வந்து இருக்கிற அந்த டேங்கை வந்து க்ளீன் பண்ணியிருக்கான் போல இருக்குது. ஸோ அது தட்டு தடுமாறி எப்படியோ பால்கனி வழியா நம்ம டொக்கோய் வீட்டுக்கு போயிடுச்சு போல இருக்குது. அதுக்கு தான் இந்த கத்தல். டொக்கோய்க்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏண்டா நீ ஆமை இல்லாமடா வளர்ப்ப, என்னடா உயிரினது இப்படிலாம் வளர்க்குற அப்படின்னு கேட்க, ஏன் ஆமைனா உனக்கு பிடிக்காதா, நான் சின்ன வயசுலேருந்தே ஆன்லைனில் இந்த ஆமை கேமெல்லாம் நான் விளாண்டுருக்கேனா. ஸோ அதை பார்த்துட்டு என்னோட அக்கா தான் எனக்கு இது சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தா. ஆனால் நான் இதை கிராமத்து வச்சு வளர்ந்துட்டு இருந்தேன்னா, நான் வேலைக்காக இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீ இல்லாமல் இது இருக்க மாட்டேங்குதுன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இதை நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல டொக்கோயுமே எது 20 வருஷமாக வளர்க்குறியான்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா 300 வருஷம் கூட ஆமை வாழும்னு கேட்க, ஆமால அது நம்மளுக்கு தெரியும், இவன் முன்னாடி நம்மளுக்கு அசிங்கப்படுறதே வேலையாக போச்சுன்ட்டு சிரிச்சு அப்படியே மழுப்பிட்டு இருக்கான். அப்போ டொக்கோயுமே கேட்குறான், நீ ஏன் அந்த மாதிரி என்கிட்ட சொன்ன, நீ எதுக்கு எல்லார்கிட்டையும் ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிற, உன்ன மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததுலன்ட்டு ஏன் என்கிட்ட அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே ஏன் அந்த மாதிரி சொல்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்க, அதுக்கு டொக்கோயுமே ஏன்னா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் என்கிட்ட அதை சொல்லியிருக்கா, இருந்தாலுமே அது அவளுக்கு பிடிச்சதில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூயுமே இந்த மாதிரி கேரக்டரை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, அதுவும் சாரி உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க எந்த மாதிரி பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு டொக்கோயுமே நான் ஒவ்வொருத்தவங்ககிட்டும் ரொம்பவே நல்லபடியாக தான் பேசுவேன், ஆனால் அவளுக்கு அது பிடிச்சதே இல்லை, அதனாலயே என்கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூயுமே நீங்கள் மற்றவங்க கிட்ட காட்டின பாசத்தை அவங்கக்கிட்ட நீ உங்களால் காட்ட முடியல போல இருக்குது, அதனால தான் அவங்க கோச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே சரி இதை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போக பார்க்க, அப்போ ஷூவுமே அந்த பொண்ணு கூட நீங்கள் என்ன டேட்டிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே கொஞ்சம் மாதிரி முறைச்சிட்டு நான் போனால் உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷூவுமே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு திரும்பிக்கிறான். இவனுமே ஐயய்ய இவன் என்ன மாதிரி பேசுகிறானே புரியவே மாட்டேங்குதுடா அப்படின்ட்டு டொக்கோயுமே அங்கேருந்து கிளம்பி போக, இந்த பக்கம் ஷூவுமே அந்த ஆமையை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஹாப்பியாக இருப்பீங்களோ அது வரைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அதாவது அந்த பொண்ணு கூட நீங்கள் எத்தனை நாள் வேணால் டேட்டிங் போங்க உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் சொல்கிறானா இல்லை என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னு தெரியல. வெளியே வந்த நம்ம டொக்கோயுமே சூயி சொல்லியிருப்பான் இல்லையா, உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கோவப்பட்டதில் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் தான் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இல்லையா, ஸோ அதுக்காக ஏங்குற ஒரு ஆளாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பானா, அது வந்து இவன் மண்டக்கில் ஓடிட்டே இருக்குது. அதாவது ஷூ வந்து தன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றத சுற்றி வளைத்து தான் சொல்கிறான், இருந்தாலும் நம்ம டொக்கோய்க்கு சுத்தமாக புரியவே இல்லையா. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஷூ வந்து இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலையா இல்லை வேறு ஏதாவது மீட்டிங் போயிட்டானா தெரியல. அவன் சேரை பார்த்துட்டு நம்ம டொக்கோயுமே எங்கே என்ன ஆளை காணோன்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, அவளுமே எங்கள் ஷூவா அவன் ஏதோ ஒரு மீட்டிங்கு போயிருக்கான், அதுவும் சேஃப்டி மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் அவனை பற்றி மட்டும் தனியாக கேட்குறேன்னு கேட்க, அது
அதுக்கு இவனுமே அவனை பற்றி தான் கேட்டான். இருந்தாலுமே மழுப்பிக்கிட்டே, இல்லை பாரு அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, நான் அவனை பற்றி ஒன்றும் கேட்கலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயக்கிக்கிட்டே அங்கேருந்து போக இந்த பொண்ணுக்கு சிரிப்பு தான் வருது. இவன் கரெக்டாக தான் கேட்டானா இல்லை நாம தப்பா நினச்சிட்டோமான்ட்டு சிரிச்சுக்கிறா. அப்படியே கட் பண்ணா டொக்கையுமே வீட்டுக்கு வந்துட்டானா. இவனுக்காகவே வெயிட் பண்ணுற மாதிரி அந்த ஹருணா பொண்ணு வந்து நிற்க இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜக்குன்னு ஆயிடுச்சு. நீங்கள் என்ன இங்கே எப்படி இங்கே வந்தீங்க, என்னோட வீடு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாமல் உங்களுக்காக நான் டின்னர் பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க, ஏன் நான் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு ஈன்னு சிரிச்சிட்டே வர அதுக்கு டொக்கோயுமே ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை, என்னதான் இருந்தாலும் அவன் போலீஸ் இல்லையா, நீங்கள் எப்படி என்னோட வீடை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க ஏன் நான் கேர் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு இன்னும் பக்கத்தில் வந்து உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் காட்டுறாங்க ஷூ கூட அவன் பேசியிருப்பா இல்லையா தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி, அதை வந்து தூரத்தில் நின்று இவ கேட்டிருப்பா. ஸோ அதனால் அதை வார்த்தையை சொல்ல இவனுமே அவளை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அதுக்கு இவளுமே மழுப்பிக்கிட்டே சொல்கிறா, நீங்கள் ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறீங்க இல்லையா, ஸோ உங்களை பற்றி எனக்கு தெரிய வந்தது அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்க இவனுக்கு அது கொஞ்சம் புரியவே இல்லை. இவன் ஏன் இந்த மாதிரி வியர்டாக நடந்துக்கிறான்ட்டு பார்த்துட்டே இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஷூவுமே வர இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடுப்பாகுது. என்னமோ பண்ணி தொலையட்டுன்ட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே போக பார்க்க இந்த பொண்ணுமே வாங்க நம்ம உள்ளே போய் பேசலான்ட்டு வீட்டுக்குள்ளே போக பார்க்க நம்ம டொக்கோயோ உள்ளே விடவே இல்லை. இல்லை இன்னைக்கு வேணாமே இன்னொரு நாள் பார்க்கலாமே அப்படின்ட்டு இவன் சொல்லிகிட்டே இருக்க ஷூ அங்கேருந்து நீங்கள் 2 பேர் பண்ணுறது பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு நக்கல் பண்ணுற மாதிரி கேட்க அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்குது போல இருக்குது. ஸோ சிரிச்சுக்கிட்டே இருக்காளா. இவன் எந்த வகையில் கேட்டான்ட்டு நம்ம டொக்கோய்க்கு புரியுது. அவன் அப்படியே ஏன்டா இந்த நேரத்தில் கழுத்திருக்கிற மாதிரி பேசுகிறேன்ட்டு திட்டிகிட்டே தான் இருக்கான். ஷூயு டொக்கோய்க்கு ஹெல்ப் பண்ணுறடமா, என்ன இன்னைக்கு நீ ஒழுங்காக வந்திருக்க, ஒரு வேளை ட்ரிங்க் பண்ணலையா இல்லை ட்ரிங்க் வாங்கிட்டு வர மறந்துட்டியா அப்படின்னு நின்றுட்டே இருக்க அப்போ தான் டொக்கோய்க்கு புரியுது அவளை அங்கேருந்து விரட்டி வர்றதுக்காக நீ என்ன வெளியே போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது அங்கேருந்து அவன் பார்க்குற பார்வையில இவனுக்கு புரிஞ்சிருச்சு. கோயுமே அட ஆமாம்ல நான் மறந்துட்டேன், 2 நிமிஷம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறானா. இருந்தாலுமே இந்த பொண்ணு விடவே இல்லை. நான் போய் வாங்கிட்டு வருவான்னு கேட்க ஐயோ வேணாங்க நான் போயிட்டு வர லேட் ஆகுங்கன்னு சொல்ல அப்புறம் நான் நாளைக்கு வருவான் அப்படின்னு கேட்க இவன் திருன்னு முழிக்க. இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட விடாமல் இந்த மாதிரி வெளியெல்லாம் போய் குடிக்காதீங்க, உங்களுக்கு உடம்பு கெட்டு போகும்ல, பாருங்க நான் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், நாளைக்கு நிறைய கொண்டு வரேன், இன்னைக்கு நீங்கள் இதை சாப்பிட்டு தூங்குறீங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் பேசிட்டு வந்துட்டே இருக்கலாம். அதில் வேற ஒரு சிரிப்பாக பாருங்க நம்ம டொக்கோய்க்கெல்லாம் அப்படியே ஒமாட்டிக்கிட்டு வருது. ஐயா என்ன கன்றா விடா இது பக்கத்தில் வேற நின்றுட்டு இருக்கேன்ட்டு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி நின்றுட்டே இருக்க அந்த நேரம் பார்த்து வரான் பாருங்க நம்ம ஷூ ஒரு என்ட்ரியை போடுறான். இதுக்கு மேலே இந்த பொம்பளையை நான் இங்கே இருக்க விட மாட்டேன், இதுக்கு மேலே இந்த பொம்பளை இங்கே நிற்க கூட விட மாட்டேன்ட்டு முறைச்சிக்கிட்டே பக்கத்தில் வந்துட்டே இருக்க ஹனி இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்ட்டு அப்படியே நம்ம டொக்கோயை பக்கத்தில் போய் நிற்க அவனுமே விலகி தான் போகிறான். ஐயோ பக்கத்தில் வருதேன்ட்டு நம்ம ஷூ என்ன பண்ணுறான் டக்குன்ட்டு நம்ம டொக்கோயை பிடிச்சிட்டு இவன் என்னோட இவன் எனக்கு மட்டும்தான், இவன் கிட்ட நீ ஃப்ளோட் பண்ணுறதை நிறுத்திக்கோன்ட்டு அவன் கையை பிடிச்சி வா ஸ்ருதி அப்படின்ற மாதிரி டக்குன்ட்டு ரூமு கூட்டிகிட்டு போயிடுறான். இவளோ திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்ல ஷூயுமே டொக்கோயை அவனோட ரூமுக்குள்ளே தள்ளிட்டு இன்னொன்று சொல்லணும், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், திரும்ப இந்த மூஞ்சை வச்சுட்டு இங்கே வந்துடாத, நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கோமா பேசி விட்டு உள்ளே போயிட்டான். அதில் வீட்டுக்கு வந்ததும் அவள் போயிட்டாளா அப்படின்னு பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஷூவுமே. டொக்கோய்க்கெல்லாம் அவள் போயிட்டாளா அப்படின்ட்டு இப்போ தான் நிம்மதியாகிறானா. அவளை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா, அவளை பற்றி கேஸ் கூட இருக்குது, நீ ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டு இன்னும் கூட அது உனக்கு தெரியாமல் இருக்குது, உனக்கு கேவலமா இல்லையான்ட்டு ஷூவுமே திட்ட அதெல்லாம் அவனுக்கு திட்டுறதெல்லாம் காதில் விழுகலை. அப்படியா அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி பொண்ணா இது அப்படின்னு டொக்கோயுமே கேட்க அப்போ தான் ஷூ வந்து சொல்லவே ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியாது, நீ எங்கெல்லாம் போறியோ பின்னாடியே வந்திருக்கா தெரியுமா, நீ வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் உன்னோட மெயில் பாக்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கா, நீ ஆஃபீஸ் விட்டு எந்த டைமுக்கு நீ கிளம்புறன்றது பின்னாடியே நின்று பார்த்துருக்கா, எங்கே போய் நீ சாப்பாடு வாங்குற, எங்கே போய் நீ குடிக்கிறன்ட்டு எல்லா விஷயத்தையும் பின்னாடியே நின்று பார்த்துருக்கா தெரியுமா. ஒன்றை மாதிரி ஆண்களை அவள் மயக்கி காசு வாங்குறது தான் அவளுக்கு வேலையே, நிறையா கேஸில் அவளை பிடிபட்டிருக்கா, உனக்கு தெரியாதா அப்படின்னு ஷூ சொல்லி முடிக்க அப்போ தான் டொக்கோயுமே நினைக்கிறான் இந்த மாதிரியா நடந்துச்சு, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலையே, ஆமாம் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஷூவுமே நான் உன்னை இவ்வளோ நாளாக கண்காணிச்சுட்டே இருந்தேன்னு சொல்ல நீயா என்னையா எதுக்கு அப்படின்னு கேட்க அப்பதான் டொக்கோயோ ஒன்று மனசில் நினச்சி பார்க்குறான். அதாவது இத்தனை நாள் ஷூ வந்து சொல்லிகிட்டே இருப்பால அந்த வார்த்தையெல்லாம் மனசில் ஓடிட்டு இருக்கா. அதாவது கோர்த்து பார்க்குறான்னா என்னன்னா உன்ன மாதிரி ஒரு பர்சனை உன்னோட எக்ஸ் விட்டுட்டு போயிட்டாலா அது எனக்கு ஜெலஸாக இருக்குது, ஒரே ஒரு ரீசனுக்காக தான் உன்னை நான் கிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல
அப்போ தான் நம்ம டோக்கோய்க்கு புரியுது, அப்போனா இவன் நம்மளை திரும்ப திரும்ப பிடிச்சிருக்குன்ற வார்த்தையை தான் சொல்ல வரானா. அச்சோ, இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணுமே. அப்படியா, சூப்பர்ப்பா, நீ ஒரு போலீஸ்ன்றதை நிரூபிச்சிட்ட. எப்படியோ நீ என்னை காப்பாற்றிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக போக்க நம்ம ஷூ எல்லாம் அப்படியே வேகமாக காலை வச்சு டபக்குன்னு மறைக்கிறான் பாருங்க. டொக்கோய்க்கெல்லாம் அப்படியே ஜர்க் ஆயிடுச்சு. என்ன நீ நினச்சிட்டு இருக்க? என்னோட ஃபீலிங் நான் இன்னும் என்ன மாதிரி தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்க? என்னோட ஃபீலிங்கை நீ இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டியா, இல்லை புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? இன்னும் நான் எவ்வளோ ஓப்பனாக இதை பற்றி சொன்னால் உனக்கு புரியும். நீ என்னை விட்டுட்டு போகும்போதெல்லாம் எனக்கு எரிச்சலாக இருக்குது. எனக்கு அப்படியே நீ பார்க்கும் போதெல்லாம் பிளெஸ்ஸிங் ஆகுது எனக்கு. நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. பிடிச்சிருக்குனாலும் சொல்லு, இல்லை பிடிக்கலனாலும் சொல்லு அப்படின்ட்டு ஷூவெல்லாம் படப்படன்னு பேசி முடிக்க, அதுக்கு இந்த டொக்கோயுமே சும்மா இல்லாமல் நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, நான் உன்னை ஹர்ட் பண்ணதும் இல்லை அப்படின்னு சொல்ல ஷூக்கு அப்படியே ப்ளஷ் ஆகிடுது. அப்போனா நீ என்னை விரும்புறியா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்க டொக்கோயுமே ஐயோ இவன் வேற மாதிரி பார்க்குறானே, நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷன் காட்டணும், இப்போ நம்ம என்ன செய்யணுன்ட்டு திருன்னு முழிக்க திரும்பவுமே நம்ம ஷூ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் ப்ரப்போஸே பண்ணுறான். அப்போ இவனுமே ஆஹா எங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ண போகணுமே, டாட்டா அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக போக ஷூக்கு சிரிப்பு தான் வருது. திரும்பவுமே அவனை நிற்க வச்சு உன்னை நான் உண்மையிலே விரும்புகிறேன் அப்படின்ட்டு திரும்பவும் தைரியமாக சொல்கிறானா. அந்த வார்த்தையை கேட்டதும் தடால் புடான்னு அங்கேருந்து ஓடி வீட்டுக்கு ஓடிட்டான். அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஷூக்குமே அப்பாடி நம்ம ஃபீலிங்கை சொல்லிட்டோன்ட்டு சந்தோஷப்பட, இந்த பக்கம் என்னன்னா இவன் இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். வீட்டுக்கு தான் போனான்னு பார்த்தா ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இவன் இப்போ என்ன சொன்னா, இது என்ன மாதிரி ஃபீலிங்கு நம்மளுக்கு தெரியலையே, நம்ம ஃபீலிங் என்னன்னே புரியலையே அப்படின்ட்டு கடவுளே அப்படின்ட்டு ரோட்டில் ஓடிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.